கிட்னி ஃபெயிலியர் வந்து GFR லெவல் அப்படி சொல்லியிருக்கு, கிரானுலோ ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படி சொல்லுவாங்க. கிட்னி ஃபெயில் ஆகிற டைமில் அதோடைய ஸ்டேஜஸ் இருக்குது. அக்கார்டிங் டு த எத்தனை % கிட்னி வேலை செய்யுது அதுக்கு வச்சு GFR லெவல் டிசைட் பண்ணுவாங்க. ஒரு 90% கிட்னி வேலை செஞ்சுட்டு இருக்கு, 10% வேலை செய்யலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதே மாதிரி வந்து ஒரு 30% கிட்னி வேலை செய்யலை, 70% வேலை செய்யுது செகண்ட் ஸ்டேஜ். அதே மாதிரி 70% வேலை செய்யலை, 30% தான் வேலை செஞ்சுட்டு இருக்குனாக்கா இட் இஸ் எ தேர்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர். தேர்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் 50% கிட்னி ஃபெயில் வரைக்கும் எந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியாது, பாடிக்குள்ளே சிம்டம்ஸே இருக்காது. சரி 70% கிட்னி வேலை செய்யலை, அப்புறம் 30% தான் வேலை செய்யுதுனாக்கா ஸ்லைட்டாக பிளட் டெஸ்ட்டில் யூரியா கிரியேட்டினின் இன்க்ரீஸ் ஆகும். கிரியேட்டினின் வந்து 1.5 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கும் mg/dl, ப்ளஸ் வந்து அது 2 வரைக்கும் போகும். அதே மாதிரி வந்து 90% கிட்னி ஒர்க் பண்ணல, ஒன்லி 10% தான் கிட்னி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ESRD சொல்லுவாங்க, எண்ட் ஸ்டேஜ் ரெனல் டிசீஸ். இந்த டைமில் கிரியேட்டினின் அரவுண்ட் 5 வரைக்கும் வந்துடும், யூரியா வந்து அரவுண்டு 100 வரைக்கும் வந்துடும். இந்த டைமில் தான் லைட்டாக சிம்டம்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு தெரியும். காலில் வந்து ஸ்லைட்டாக சொல்லிங் வரும், கொஞ்சம் நடந்தால் மூச்சு வாங்கும், வீக்னஸ் இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து அவங்களுக்கு எதுவுமே இஷ்டம் இருக்காது, வாந்தி விக்கல், மூச்சு வாங்குற பிரச்சனைகள், லைட்டாக வந்து இச்சிங் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். சிம்டம்ஸ் தெரியும், ஆனால் இவங்க டாக்டருக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க மேபி சம் டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கும், நேற்று பரோட்டா சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன், எனக்கு டைஜஷன் ஆகுதுன்னு சொல்லி. ஆனால் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து வரும்போது பேஷண்ட் இக்னோர் பண்ணிடுறாங்க, சம் டாக்டர்ஸும் இக்னோர் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் வந்த உடனே இல்லை நீங்கள் எதுவுமே இல்லை, இது மட்டும் சிம்டம்ஸ் இருக்கா, இந்த மருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ சிம்டமெட்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணால் சிம்டம்ஸ் நல்லா ஆகிடும், ஆனால் பிரச்சனை நல்லா ஆகுது. ஸோ அதுக்காக இந்த சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக டாக்டர்ஸும் வந்து பேசிக் டெஸ்ட் ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கலாம். அதில் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் சொல்லியிருக்கு. ஸோ அந்த கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் வந்து யூரியா கிரியேட்டினின் சோடியம் பொட்டாசியம் ஹீமோகுளோபின் பார்ப்பாங்க. ஸோ அதில் ஒரு அளவுக்கு யூரியா கிரியேட்டின் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிடும். இன்னொரு டெஸ்ட்டில் வந்து EGFR சொல்லுவாங்க, ஒரு கால்குலேட்டட் ரேட், எங்களுடைய கிட்னி எத்தனை % வேலை செய்யுதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். இது வச்சுட்டாலே வந்து கம்ப்ளீட்டாக டயக்னோஸ் பண்ண முடியும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் இனிஷியல் ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.